ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. என்னவங்க அவங்க அணியில் இப்படி இளவீரர்கள் வளர்ந்துட்டு வர்றாங்க. ஆப்கானிஸ்தான் அணி எதிராக 3-0ன்னு சொல்லிட்டு ஓடிஐ சீரிஸை ஜெயிச்சிருக்காங்க. உண்மையாக என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்திய அணிங்க இந்த முறை 50 வேர்ல்டு கப் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஓடிஐ போட்டி இந்திய அணி அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க. அது வரலாற்று சாதனை சேஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்தும் ஆப்கானிஸ்தானை ஒயிட் வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் முன்னாள் இலங்கை அணியோட கேப்டன் சொல்லலாம், முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு. அது ஒயிட் வாய்ஸ் செஞ்சது குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆப்கானிஸ்தான் அணி எதிராக 3வது ஓடிஐ போட்டி இந்திய அணி அதிரடியாக 28.3 பால்லே சேஸ் செய்து முடிச்சிருக்காங்க. ஒரு 218 ரன்னு. அது குறித்து மல்லிங்க என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேங்க. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியில் இளவீரர்கள் ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் போனால் ஒருத்தர்னு சொல்லிட்டு கண்டினியூவாக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு நல்ல ஆள் இருக்குது, அதுக்கு பேக்கப் ஆள் இருக்காங்க. நீங்கள் மிடில் ஆர்டர் வேணுமோ அதுக்கும் பேக்கப் ஆள் இருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்தா உண்மையாக அச்சமாக இருக்குது. 2027 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப பார்க்கும் ஒரு அணியாக இருப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி கண்டிப்பாக அந்த சீரீஸில் விளையாடுவாங்க. ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்கார், அவரும் காட்டியிருக்காரு. கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. இந்த சீரீஸை வெற்றி பெற்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி மிக மிக ஒரு வலுவான அணி, ஆபத்தான அணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா என்னதான் இலங்கை பிளேயராக இருந்தாலும் நம்ம இந்தியாவை கொஞ்சம் வாழ்த்தி பேசியிருக்காரு. கரெக்டுங்க, இந்திய அணி சூப்பராக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஏறி கொடுத்தா அவர் 100 அடிக்கிறாரு. அப்புறம் நம்ம இஷான் கிஷன் 1 டவுன் இறக்குனா அவர் 100 அடிக்கிறாரு. கில் ஓப்பனிங்லேருந்து 1 டவுன் போனார், அவரும் 100 அடிக்கிறாருங்க. செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்திய அணி. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வரலாற்றில் 200 ரன்னை இந்திய அணி இவ்வளோ சீக்கிரமாக சேஸ் பண்ணுது இப்போ தாங்க. ஏன்னா 28.4 பாலில் முடிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா 4வது ஹையஸ்ட் ரன் சேஸ் 200+ ஸ்கோரை கண்டிப்பாக இந்திய அணி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஏன்னா T20 வேர்ல்டு கப் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து 51 வேர்ல்டு கப் அடுத்த வருஷம் 2027 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகுதுங்க. அது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கோட போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாங்க. இந்த இதில் எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஹர்ஷ் தூபே எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. பிரச்சிஷ் கிஷனாக சொல்லி ஆகணுங்க. 5 4 விக்கெட்டு. நம்ம ஜெய்ஸ்வால் 100 நல்லா இருக்குங்க. இந்திய அணி கண்டிப்பாக இந்த முறை கோப்பை 51 கோப்பை நம்ம தாங்க வெல்வோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை 51 வேர்ல்டு கப் யார் வெற்றி பெறுவாங்க? ஆப்கானிஸ்தான் அணி எதிராக இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.